திருகோணமலை தேர்தல் தொகுதியினுடைய வாக்கு முடிவுகளை பார்க்கின்ற பொழுது திருகோணமலையில் முழுமையாக தேர்தல் தொகுதி தேர்தல் மாவட்டமாக இருக்கிறது. தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் இங்கே அதிகமான முதலிடத்தில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தேர்தல் தொகுதியிலும் தேசிய மக்கள் சக்தி தான் முன்னிலை வகித்துக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே 87,031 வாக்குகளை அதிகபட்சமாக பெற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகளை அண்மித்திருக்கிறதே நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் 53,058 வாக்குகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் திருகோணமலை அவர்களுடைய கோட்டையாக இருக்கிறது. ஆனாலும் கூட 34,168 வாக்குகளை தான் பெற்றிருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். புதிய ஜனநாயக முன்னணி கட்சி 9,387 வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். ஜனநாயக தேசிய கூட்டணியை பொறுத்தவரையில் 4,868 வாக்குகளை பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக. திருகோணமலை மாவட்டம் மூதூர் தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவு தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 29,433. இது மொத்த வாக்கு வீதத்தில் 38.44% பெற்றிருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 24,145. மொத்த வாக்கு வீதத்தில் 31.53 வாக்கு வீதத்தினை பெற்றிருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 8,415. மொத்த வாக்கு வீதத்தில் 10.99% பெற்றிருக்கின்றது. புதிய ஜனநாயக முன்னணி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 6,825. மொத்த வாக்கு வீதத்தில் 8.91 வாக்கு வீதத்தினை பெற்றிருக்கின்றது. ஜனநாயக தேசிய கூட்டணி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 3,310. மொத்த வாக்கு வீதத்தில் இது 4.32 வாக்கு வீதத்தினை பெற்றிருக்கின்றது. பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 1,18,878. அளிக்கப்பட்ட வாக்குகள் 80,877. தெரிவு செல்லுபடியான வாக்குகள் 76,572. நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 4,305 பெற்றுள்ளது. திருகோணமலை மாவட்டத்திற்கான சேர்வில தேர்தல் தொகுதிக்கான முடிவு தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 27,702. ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 9,581. இலங்கை தமிழரசு கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 5,543. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 812. சர்வஜன அதிகாரம் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 683. ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தல் 2024 தேர்தல் முடிவுகளோடு இணைந்திருக்கிறோம். இப்பொழுது தபால் மூலமான தேர்தல் முடிவுகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. திருகோணமலை மாவட்டத்துக்கான தபால் மூல தேர்தல் முடிவுகளோடு இணைந்து கொண்டிருக்கிறோம். தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கிறது 9,705 வாக்குகள். இது 61.05% பதிவாகியிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் 2,853 வாக்குகளை மொத்தமாக பெற்றிருக்கிறார்கள். 17.95% பதிவாகியிருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சி 1,749 வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். 11% இருக்கிறது. புதிய ஜனநாயக முன்னணி 382 வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். 2.40% இது பதிவாகியிருக்கிறது. ஜனநாயக தேசிய கூட்டணியை பொறுத்தவரையில் 249 வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். 1.57% இது பதிவாகியிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 16,807. அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 16,518. அதேபோன்று செல்லுபடியான வாக்குகளின் மொத்த எண்ணிக்கை 15,896. வாக்குகள் 622 பதிவாகியிருக்கிறது. இது திருகோணமலை மாவட்டத்திற்கான தபால் மூல தேர்தல் முடிவுகளாக இருக்கிறது.